ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான நாட்களில் பிரேக் த்ரூ ப்ரேயரில் நிறைய ரகசியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. 20 மாதங்கள் இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் நடத்த தேவன் இரக்கம் பாராட்டினார். இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் ஆரம்பித்த பிறகுதான் கர்த்தர் நம்முடைய சபையை திறந்து கொடுத்தார். 7 வருஷங்கள் மூடப்பட்ட சபை ஆண்டவர் தேவன் நிரந்தரமாய் திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரமும் தேவ தயவும் ஆசீர்வாதங்களும் நம்ம மேலே. சரி, போன வாரங்களில் என்ன செய்தியை கொடுத்த அபிஷேக பரிசுத்தத்தை பற்றி பேசினேன். 3 வாரமாக பேசிகிட்டு இருக்கேன். பரிசுத்தம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி, அதோட மேன்மை என்னன்னு முதல் வாரம் பேசினேன். 2வது ஆசாரிப்பு கூட எப்படி இருக்கணும், அந்த பனிமூட்டங்கள் எப்படி பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும் என்று பேசினேன். அப்புறம் 3வது ஆசாரிகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று பேசணும். இப்போது தேவனுடைய பிள்ளைகளை எப்படி பரிசுத்தத்தின் மேன்மையில் நடத்த வேண்டும். 3வது 4வது காரியம் மிக முக்கியமான காரியம். இப்போ நீங்கள் யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரத்திலேருந்து அந்த வசனங்களை வாசிக்க. இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் மார்க்கப்படலாகாது. அவர் சொல்கிறாரு. அப்போது முதல்ல நீ பரிசுத்தம் அடைஞ்சிடுற, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, நிறைய ஸ்டோரி நம்ம பார்த்தோம் இல்லையா. பிறகு என்ன பண்ணுற, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை வனாந்தரத்தை பார்க்கும்பொழுது அந்த அபிஷேக தைலத்தை நீ என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அந்த அபிஷேகத்தை யூஸ் பண்ணும்பொழுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீ பிரித்து எடுத்துகிட்டு போகிற, அது அசுத்தப்பட்டிருக்கும், மண் அடிச்சிருக்கும், கல் அடிச்சிருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்த உடனே என்ன பண்ணணும், மறுபடியும் அதெல்லாம் தொடச்சி மறுபடியும் அதை நீ என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். அந்த பனிமூட்டங்கள்லாம் என்ன அர்த்தம், அந்த சாட்சி பெட்டி, பிறகு அந்த ஆல்டரு, இது எல்லாத்தையும் நீ பரிசுத்தப்படுத்தி அது மேலே பரிசுத்த தைலத்தை நீ தெரிக்க வேண்டும். அதே போல் ஆசாரியர்களும் என்ன பண்ணணும், பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும் அப்படி சொல்லி 3 காரியங்களை கற்று சொல்ல. 4வது காரியங்கள் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் அந்த அபிஷேக தைலம் கிடையாது. யார் யாரெல்லாம் என்னுடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பரிசுத்த தைலம் விசேஷமானது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. என்ன சிஸ்டம் அப்படின்னா, ஆரோன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்தலத்தில் ஆரோன் எப்படி இருப்பான், பிரதான ஆசாரியனாக இருப்பான். அவன்தான் பிரிஸ்ட்டு. அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் அங்கே ஆசாரிய ஊழியத்தை செய்வார்கள். பிறகு என்ன செய்ய வேண்டும், லேவியர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். லீவைட்ஸ். இப்போ அருமையாக வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அருமையாக மியூசிக் வாசிக்கர் இருக்காங்க, மீடியா டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவங்க எல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. நீங்களாம் யார், லேவியர்கள். நீங்களாம் யார், லேவியர்கள். லேவியராக கர்த்தர் தெரிஞ்சு கொள்கிறாரு. அந்த லேவியருடைய வேலைகள் என்ன அப்படின்றா இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போது இந்த ஆசாரியன், பிறகு ஆசாருடைய பிள்ளைகள், 3வது லேவியர்கள். இந்த லேவியர்கள் தான் அடுத்த நிலையிற்காக ஆட்களை உள்ளே கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஒருத்தவன் லேவியனாக வேண்டும் என்றால் அவன் முதல்ல என்ன பண்ணணும், புதிய ஏற்பாட்டு தன் பாவங்களை அறிக்கை செய்யணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த பரிசுத்த தைலமான அபிஷேகம் உண்மையில ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அதுபோல் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறத பார்க்க முடிகிறது. அருமையான சபையே, கர்த்தர் உங்களை மேன்மையாக வச்சிருக்கிறார். எந்த ஜாதிகளிலும் காணப்படாத ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் யூத ஜனங்களை அழைக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கு எபிரேயர் என்று பெயர் எடுக்கிறார்கள். அந்த எபிரேயர்களுக்கு ஆண்டவர் யூத ஜனங்களாய் மாற்றுகின்றார். அவர்களுக்கு ஒரு நாட்டை கொடுக்கின்றார், இஸ்ரவேல் என்ற நாட்டை கொடுக்கின்றார். அந்த ஜனங்களை தேவன் மேன்மைப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய யுத்தம் நடக்குது, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் எல்லா நாடும் உனக்கு எகென்ஸ்ட் ஆச்சு. நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றிட்டார். எப்படி பாஸ்டர் மாற்றினாரு அப்படின்னு சொன்னால் உங்களால் பதில் சொல்ல முடியாது. நான் பதில் சொல்கிறேன். ஒரு நிமிஷத்தில் ட்ரம்ப்பை மறுபடியும் கர்த்தர் பிரசிடென்ட் ஆகிட்டார். பார்த்தீங்களா, அவர் தான் என்ன பண்ணார், ஜெருசலேம் கேபிட்டல் பண்ணார். அதுக்கப்புறம் நடுவில் ஜோ பைடன் வந்தார், மறுபடியும் கொண்டு வந்துட்டார். பார்த்தா யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னாச்சு, யுக்ரைன் வார் அப்படியே குறைஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண, எல்லாம் டக்கு முடியுது. எந்த நாடும் இப்போ எதிர்க்காதவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானத்தை அவன் கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போது ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்களாய் மாற்றுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய வல்லமை உள்ள தேவன். நான் போன வாரங்களில் இதில் இந்த வாரத்தில்
நான் பிரேக் த்ரூ பிரேயரில் சொன்னேன், அவர் பேர் அடோனாய். அவர் பேர் என்ன? அடோனாய்னு என்ன அர்த்தம்? 3 காரம் பேர் அழகாக, வெரி குட். அடோனாய்னு என்ன அர்த்தம்? எஜமானர், மாஸ்டர்னு அர்த்தம். ஒரு வேர்டு அடோனாய்ன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு எஜமானராக இருப்பார். அல்லேலூயா. அடோனாய்ன்னு சொன்னால் அவர் ரூலர். உலகத்தில் எத்தனை ரூலர்ஸ் வந்தாலும் தேவன் உங்களுக்கு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தராக இருப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வேலை ஸ்தலங்களையும் வியாபாரங்களையும் ஆளுகை செய்வார். அது பேர் தான் ரூலர். 2வது காரியம். 3வது லார்ட் ஆஃப் லார்ட், தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். நம்ம படும்போது அடோனாய் அப்படின்னு சொன்னால் 3 ஆசீர்வாதங்கள். மாஸ்டர், எஜமானர், ரூலர், ஆளுகை செய்கிறவர். 3வது லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், தேவர்களுக்கெல்லாம் தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஆளுகையை தேவன் கொடுப்பார். உங்கள் மேலே கர்த்தர் திட்டங்களை கர்த்தர் வைச்சிருப்பார். ஹல்லேலூயா. அதனால் என்ன பண்ணும்? விழித்திருங்கள், புருஷராயிருங்கள், நிலைத்திருங்கள், விசுவாசி நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மறக்கவே கூடாது. வீட்டுக்கு போன உடனே ஒரு கறியை எடுத்து, உங்களுக்கு மீசை வரலன்னா அந்த கண்ணாடி முன்னாடி அப்படி போட்டு பாருங்க, அப்படியே நீங்கள் புருஷராய் மாறி விடுவீர்கள். ஆண்டவர் தேவன் பார்த்தீங்களா, அந்த ரோமர் சோல்ஜர்ஸை பற்றி அவன் எழுதுகிறான். நான் சொல்லிட்டு இருந்தேன் பிரேக் த்ரூ ப்ரேயரில், அந்த ரோமர் சோல்ஜர்ஸ் எப்படி எல்லா டியூட்டியும் 8 ஹவர் டியூட்டி, உலகத்தில் 8 ஹவர்ஸ் 324 3 டியூட்டி இருப்பாங்க. ஆனால் ரோமர் சோல்ஜர் 4 டியூட்டி, 6 மணி நேரத்துக்கு ஒரு டியூட்டி. இயேசுவை காவல் செய்யும் பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க? தூக்கம் 7வது மணி நேரம் தூக்கம் வந்துடுமா. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? 6 மணி நேரம் விழித்திருக்க முடியும். அப்படினால தான் 6 ஹவர்ஸ் டியூட்டி போடுறான். இயேசு கல்லறையில் வைக்கப்படும் போது 6 மணி நேரம் டியூட்டி. 6 மணி நேரம், ஒரு நிமிஷம் கூட அவன் என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. அப்போ சபை ஒரு நாளும் தூங்கக்கூடாது. என்ன கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகின்றான். சபையே, கொரிந்து சபையே, நீ என்ன பண்ண வேண்டும்? விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். இல்லையா? எந்த லேடிஸ் சோல்ஜர்ஸ் கொஞ்சம் கம்மி இப்போ வராங்க. ஆனால் அந்த நாட்களில் அந்த ஆண்கள் தான் சோல்ஜர்ஸாக இருப்பாங்க. அப்போ புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. யுத்தத்தை நடத்துங்க, பயப்படாதீங்க அப்படின்னு பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறது போல கர்த்தர் நமக்கு அதை கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பியூட்டிஃபுல் சப்ஜெக்டு, எவ்வளோ அழகான சப்ஜெக்ட் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் பிள்ளைகள் மேலே இந்த அபிஷேகம் வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு பயங்கரம். யாரெல்லாம் சர்ச்சுக்கு வரலையோ அந்த சர்ச்சுக்கு வராத பிள்ளை மேல் சாபம் வந்து விடும். நம்ம பிள்ளைங்க எந்தெந்த பிள்ளை சர்ச்சுக்கு வர ஜெபிங்க. ஏன்னான்னு அம்மாலாம் ரொம்ப அழறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு அழுங்க. பிசாசு நம்ம குடும்பத்தில் வரக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்காக அழ வேண்டும். அப்படியே பிசாசு எடுத்துகிட்டு போய்டும், ஒன்றும் இல்லை ஆக்கிடுவான், 0 ஆக்கிடும். இவ்வளோ கோடி ஆசீர்வாதம் எல்லாம் எங்கள் தகப்பனார் மூலமாக எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள். எங்கள் அப்பா ஒன்றுமே எனக்கு வாங்கி தரல, ஒரே ஒரு சைக்கிள் தான் வாங்கி கொடுத்தார். ஆனால் எங்கள் அப்பா ஜெபிச்சார், எங்கள் அம்மா ஜெபிச்சாங்க. அதுதான் இத்தனை ஆசீர்வாதங்களை உங்கள் கண்கள் பார்க்க முடியாத கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தோம். அந்த வீட்டில் அங்கேருந்து எங்கள் அப்பா வேலை போன உடனே அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம்? அந்த வீட்டு வாடகை கொடுக்கணும். சின்ன வீட்டுக்கு, ஒரு சின்ன வீட்டுக்கு போனேன். நான் அழுவேன். எங்கள் அப்பா அழுவார். எங்கள் அப்பா சொன்னார், டேய் நீ 100 வீடு வாங்குவாடா. ஏன்னா நான் அழுதுருக்கேன்டான்னுவார். இந்த லேக் ஏரியா, சாரி, நம்ம நுங்கம்பாக்கம் வீடு வாங்கும்போது இந்த வார்த்தையை திரும்ப சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன்ல, நுங்கம்பாக்கத்தில் வாங்கிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லி. இன்னும் 100 உண்மை தான் நடந்துச்சு. ஏன்னா 187 ப்ராஜெக்ட் எடிபிள்ஸ் கட்டியிருக்கு. எத்தனை லட்சம்னு சொல்ல முடியாது. அவ்வளோ லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு, அவ்வளோ லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு. ஆண்டவர் தேவன் அந்த கம்பெனி ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? நுங்கம்பாக்கத்திலே கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்தார், நம்ம சபை கொடுத்தார். இதெல்லாம் என் ஆசீர்வாதம் சொல்ல மாட்டோம், உங்களுடைய ஆசீர்வாதம் சொல்லுவோம். ஏன்னா எங்கள் தகப்பனாருக்கு பிறகு சபை தான் எனக்காக ஜெபிச்சு. 7 வருஷங்கள் சபையோட கண்ணீரில் தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஜெபிக்கிறத மட்டும் சபை விட்டுவிடக்கூடாது. இந்த ப்ரேயர் அவசியங்களா? அந்த ப்ரேயர் என்ன ப்ரேயரு?
டிமாலிஷிங் அரண்களை நிர்மூலமாக்கும் ஜெபம் விட்டுறக்கூடாது. 6 மணி to 7 மணி. பிறகு 2வது ப்ரேயர் பிரேக் த்ரூ ப்ரேயர் விட்டுறக்கூடாது. இயேசு வர வரலையும் 3வது ப்ரேயர் என்ன பண்ண ஜாக்கப் ப்ரேயர், 4வது ப்ரேயர் பால்ஸ் ப்ரேயர், 5வது ப்ரேயர் வந்து இது தானியல் ப்ரேயர், 6வது ப்ரேயர் சாமுவேல் ப்ரேயர். அதுக்கெல்லாம் வசனம். இப்போ பார்த்தீங்கன்னா சினாடு முழுவதும் அந்த தரிசனத்தை இப்போ அவங்க ஜெபிக்க நேற்று போட்டு ப்ரேயர் டிபார்ட்மெண்ட் கொடுத்த 28 ஸ்டேட்டு 36,000 சபைகள் இப்பொழுது அதை ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எந்த காரியம் நம்ம உபத்திரவும் இங்கே. ஆனால் ஆண்டவர் சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய திட்டங்களை அப்புறம் நம்முடைய பிரான்ச் சர்ச்சுக்கெல்லாம் போட்டு விட்டார். அவங்கெல்லாம் இப்போ ஜெபிக்க ஆரம்பி. நம்ம சபை தான் அந்த தரிசனத்தை கொடுத்தாரு. அந்த சபை நம்ம விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாம் நமக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, பவுடரை மறைச்சி வச்சிட்டான், பேஸ்ட்டை மறைச்சி வச்சிட்டான், இதெல்லாம் இல்லை. தேவ தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். சின்ன சின்ன காரியத்துக்கு அழுதுகிட்டு செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ரொம்ப அருமையான காரியங்கள் நம்ம பார்க்க போகிறது. வசனத்தை மறுபடியும் வாசிங்க கமல். இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. வேறொரு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் தைலத்தை அனாயிண்டிங் ஆயில கர்த்தர் இஸ்ரவேல் புத்தர்களுக்கென்று நிறைய பெர்ஃப்யூம் உலகத்தில் வருது பார். அந்த பெர்ஃப்யூம் இன்கிரீடியன்ஸ் ஒவ்வொரு ஒரு குழம்பு வைக்கணும்னா, ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு ஒரு அதனுடைய மூலப்பொருட்கள் இருக்குது. அதுபோல் ஆசரிப்பு கூடாரத்தில் தெளிப்பதற்கென்று ஆண்டவர் ஒரு பெர்ஃப்யூம், ஒரு அபிஷேக தைலத்தை உருவாக்குகிறார். இது எல்லாருக்கும் கொடுக்கப்படாது. யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் மேல் வீட்டு அறையினிலே பெந்தகோஸ்தே நாளில் இறங்கி வந்தேன்னு பாடினீங்களே, அதுபோல கர்த்தர் என்ன பண்ற, காத்திருந்தவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. இது பரிசுத்தமானது. இது பரிசுத்தமானது. அந்த ஹோலி ஸ்பிரிட் அப்ப அபிஷேகத்தில் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்படுது. இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும், இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவன் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக. அப்ப இந்த ஹோலி பவர் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. யார் இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, ரட்சிக்கப்படுறார்களோ, ஞானஸ்தானம் பெறுகிறார்களோ, பேப்டிஸ்ட் பெற்றுக்கொள்ள, அவர்களுக்கு தேவன் ஆண்டவர் இந்த அருமையான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அப்போ அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. கண்ட இடத்துல அன்னைய பாஷை போய் பேசக்கூடாது. மார்க்கெட்டில் பேசுறது, அங்கே இங்கே பஸ்ஸில் பேசுறது அப்படின்னு பண்ணக்கூடாது. ஆண்டவர் தேவன் கொடுத்த அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள் அங்கே செயல்படுகிறத பார்க்க முடியும். லேவியராகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம். சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும். அந்த அபிஷேக தைலத்தை எப்படி ஆண்டவர் வார்க்கிறாரு? ஆண்டவர் தலையின் மேலே தெளிக்கிறார் அபிஷேகம். உங்க மேலே அந்த அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படியே உங்கள் தலையின் மேலே இறங்கி அப்படியே உள்ள இறங்கி அப்படியே அந்நிய பாஷையின் அடையாளத்தில் நீங்கள் பேசுகிறீங்க பாருங்க. அதுதான் சொல்கிறார் பாருங்க. சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மோசையை கொண்டு ஆரோனுக்கு கொடுக்குறார். ஆரோன் என்ன பண்ணுறான்? தன் பிள்ளைகளுக்கு கொடுக்குறான். பிள்ளைகள் பிறகு லேவியர்கள் அதிலே வருகிறார்கள். பிறகு அவர்கள் மேல் அந்த அபிஷேக தைலத்தை தேவன் ஊட்டுகிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் மாம்சமான யாவர் மேலும் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள அவர்கள் மேல அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி விடுகிறார். அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ. ஆமா, ஆண்டவர் எப்படி ஆரோன் வஸ்திரங்களை தரித்தானோ அதே போல அவர்களும் அலங்கார வஸ்திரங்களை பழைய ஏற்பாடு நாட்கள்ல தரித்துக் கொள்ளார். புதிய ஏற்பாடுகள் என்ன வஸ்திரம்? துதியின் வஸ்திரம், வந்து ரட்சிப்பின் வஸ்திரம், இல்லை வெண் வஸ்திரம், இப்படி வஸ்திரங்களை புதிய ஏற்பாடு நாட்களில் பழைய ஏற்பாடு நாட்களில் அலங்கார வஸ்திரம். அவங்களுக்கு சில இப்படி தான் இருக்கணும், கால் சட்டை எப்படி இருக்கணும், அது ஒன்று மார்பதக்கங்கள் இப்படி சொல்லித்தராரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் துதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், இல்லையா, அப்படி வஸ்திரங்களை கர்த்தர்கள் தரித்து கொள்ள வேண்டும். அவன் தன் பாகையை எடுக்காமலும் அப்போ ஒரு பொசிஷனை கடவுள் கொடுக்கிறார். இப்போ ஆசாரிகளுக்கு ஒரு பொசிஷன், அவனுக்கு பாகை வைத்துக் கொள்ள வேண்டும், மார்பதக்கங்கள் இருக்க வேண்டும், அந்த உள் சட்டை எப்படி இருக்கணும், மேல் சட்டை எப்படி இருக்கணும், இப்படி நிறைய காரியங்களை கற்றுத்தருகிறார். அப்போ அதை என்ன செய்யணும்? அந்த ஆசாரியன் வந்து அந்த பொசிஷனில் நிற்க வேண்டும். இப்போ ஒரு காவலில் ஒரு ஆள் நிற்கிறான், நிற்கணும்னு அவன்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, அப்படியா அப்படின்ட்டு அந்த டியூட்டியை விட்டுட்டு போக முடியுமா?
போக முடியாது. ரொம்ப சீரியஸாக போகிறதுனால நடுவில் கொஞ்சம் போக முடியாது. அப்போன்னா அவர் என்ன பண்ணணும்? விழித்திருங்கள், விசுவாசத்தை நிலைத்திருங்கள், என்ன பண்ண புருஷராயிருங்கள். பற்றிய பெரிய அந்த விஜிபியில் ஒரு பெரிய மீம்ஸ் வச்சுருப்பான் பாருங்க. அப்படின்னு பார்த்துருக்கீங்களா நீங்களா? அவனுக்கு கிச்சு கிச்ச மாட்டான் கூட சிரிக்கவே மாட்டான். நானும் எவ்வளோ தூரம் மூட்டி பார்த்தேன், சிரிக்கவே இல்லை. அப்படியே நிற்பான் பாருங்க, மீசை வச்சு அப்படியே இருப்பான். அவன் நின்று அவ்வளோ காசு, அந்த காசு கொடுக்குற கதை எங்கே இல்லை. அவர் ஒரு மணி நேரம் நின்னா அந்த காசு அவனை வந்து சிரிப்பாக காமிக்க முடியாது. ஆனால் திடீர்னு நிற்பான், அப்படின்ட்டு டக்குன்னு நிற்பான். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல. விஜிபி யாரும் பார்த்தா வெரி குட், ராகுல் பார்த்துட்டியா வெரி குட், பண்ணி பார்த்து லிடியா சிஸ்டர் பார்த்துருக்கா வெரி குட், போதும். மூப்பர்கள் பார்த்தா போதும். சார் அப்போ பாருங்க, அப்போ எப்படி இருப்பான்? அந்த மீசை வச்சுட்டு அவன் பார்த்துங்க, விஜிபி சோல்ஜர் மாதிரி பார்த்துங்க. அப்போ அவன் நிற்கிறான், அப்படி ஒன்றுமே செய்ய முடியாது. அது போல் நீங்கள் என்ன பண்ணோம்? திடமாய் இருக்க வேண்டும் என்பதை காமிக்க. அப்போ இந்த பாகை இதெல்லாம் எது கொடுக்குதுன்னா, அந்த பொசிஷனை வாங்கின அந்த ஆசாரியன் அந்த ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. சபை ஒரு நாளோ அந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு, ஆசை இச்சைகளுக்கு சபை உட்பட்டது அல்ல. அல்லேலூயா. புதுசாக ஒரு கம்மல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, அதுதான் அப்படின்னு காமிக்கக்கூடாது. அதையே அங்கேயே போட்டு அங்கேயே விசிறிட்டு சர்ச்சுக்கு வரும்போது ஒழுங்காக வரணும். அல்லேலூயா. மூக்குத்தி ஒன்று புதுசாக வந்திருக்குது அப்படின்னு, டபுள் கலர் சாரீ வந்திருக்கு, ட்ரிபிள் கலர் சாரீ வந்திருக்கு, இப்படி இது இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதெல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது. ஆண்டவர் சபைக்கு வரும்பொழுது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அது ஆண்டவர் பார்க்குறார். சரி, அப்போ அந்த பாகை மிக முக்கியம். பொசிஷனை கொடுக்குறார் ஆண்டவர். உங்களுக்கு ஒரு பொசிஷனை, பிலீவர் என்ற பொசிஷனை கர்த்தர் கொடுக்கிறார். லேவியன் என்ற பொசிஷனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆசாரி என்ற பொசிஷனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பொசிஷனில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவங்க சொல்கிறான், தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமல். திடீர்னு ஒரு துக்க செய்தி வருது. ஒரு துக்க செய்தி வந்தால் என்ன பண்ணுவாங்க? அந்த பழைய பட்டண உடனே அப்படியே ட்ரெஸ்ஸை கிழிச்சிடுவான். அவர் துக்கமாக இருக்கிறாராம், காமிக்கிறாராம். உடனே என்ன பண்ணுவார்? செய்யுப்பார். சில பேர் ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க பாருங்க. அந்த சாகு வீட்டில் புருஷன் பேசாமல் உட்காந்துருப்பாரு. டேய், எங்கேருந்து வந்தானே தெரியாது, எங்கேருந்து வந்தா திடீர்னு வந்து அங்கேயே கத்திட்டு வருவான் பாரு. பஸ்ஸை விட்டு இறங்குற நெஞ்சில் அடிச்சுட்டு வருவான். டமா 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 டமான். எங்கடா போனேன் இவ்வளோ நாள் தெரியாது. ஆனால் அந்த செத்த ஒன்றை ஆக்ட் பண்ணுவான் பாரு. சிவாஜி கணேசன் தொட்டுடுவான். அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி வந்து பாங்குன்னு அழுவான். அந்த மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாது. யார்? ஆசாரியம். மனைவி செத்தாலும் பிள்ளைங்க செத்தாலும் என்ன பண்ணுறது? நீ ஆசாரியம். தலைப்பாக எடுக்கக்கூடாது, உன் ட்ரெஸ்ஸை கரையக்கூடாது, கிழிச்சிக்கிட்டாது. பியூட்டிஃபுல்லாக சொல்லித்தராரு. எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லித்தர. இயேசுகிட்ட என்ன சொல்கிறாங்க? உன் தாய் வந்திருக்கிறார் அப்படி சொல்கிறாங்க. சிலுவையில் இருக்கிறாரு. யார் என் தாய்? என்னை ஏற்றுக்கொண்டகள் என்ன பண்ண 11 உடனே இதோ உன் தாயின்னு யோன்ட்டு காமிச்சிடுறாரு. பார்த்தீங்களா? அப்போ ஒன்றா எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவர். சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டது, என் உறவுகளுக்கு மேற்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமல். பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமல். செத்து போச்சு, அங்க போவே கூடாதுன்றார். இந்த பக்கமே செத்து போறான். உனக்கு நான் ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. தன் தகப்பனுக்காகவும் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல். தகப்பனும் தாயும் மறிச்சாலும் கூட அந்த நாட்கள் அவ்வளவு பெரிய சிஸ்டர் இருந்துச்சு. இப்போ இல்லை பாஸ்டர் தானே போய் புதைக்கிறார். வரேன்னா கோச்சிக்கிறீங்களே. அந்த காலத்தில் என்ன பண்ணாரு? பாஸ்டர் ப்ரீஸ்ட் போகவே கூடாது. ஆசாரிப்பு கூடத்தை விட்டு போகக்கூடாது. இன்றைக்கி பாஸ்டர் என்னுடைய ஒய்ஃப் செத்து போச்சு, நீங்கள் கலருக்கே வரல பாஸ்டர். நான் இப்போ பார்த்தேன் ஆண்டவரே இப்போ மூப்பர் கையில் கொடுத்துட்டேன். இப்போ நான் சரி நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி சரி. அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமல். பரிசுத்த ஸ்தலத்து கர்த்தர் அவனுக்கு ஆசாரிப்பு கூடாது தான் லைஃப். அதை விட்டு நீ போய் விடாதே அப்படின்னு சொல்கிறாரு. தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் போயிட்டு வந்தாவே பரிசுத்த குலைச்சலாயிரோன்றார். அப்போ இரவு பகல் என்ன பண்ணுவான்? அவன் விளக்கை ஏற்றணும். அந்த பரிசுத்தலத்தோட வேலைகளை அந்த ஆசாரியன் செய்து கொண்டே இருக்க வேண்டுமா? அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. வெளியில போனது அபிஷேக தைலம் போயிடுது. கண்டதை பார்க்குற, போஸ்டர் பார்க்குற, அதை பார்க்குற, இதை பார்க்குற, யூடியூப் பார்க்குற, ஃபேஸ்புக் பார்க்குற, எல்லாத்தையும் அபிஷேக தைலம் போடுது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருந்தா அந்த அபிஷேக தைலம் உன் மேலே நிலைத்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில் உன்னை எடுத்து மெய்யா
யாத்திராகமத்தில் சொல்றாரு பாருங்க 29 சொல்றாரு பாருங்க. ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவர்கள் அவைகளை உடுத்திக் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பெருசையாக்கப்படுவார்கள். பாத்தீங்களா? ஆரோனுக்கு பிறகு யார் வராங்க? அவருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யணும். யாரெல்லாம் சபையில நீங்க ஊழியம் செய்றீங்களோ, டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ, உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? அந்த ஊழியத்தை கண்ணி பண்ணணும். அப்படியே நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, நான் சபையில ஊழியம் செய்யறேன், ஊழியக்காரியா இருக்க, ஊழியக்காரனா இருக்க, என் பிள்ளைகளும் சபையில ஆண்டவரே போதகராகலாம் பரவாயில்ல, லேவிய ஊழியத்தை அது செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த ஊழியத்தை என்ன பண்ண வேண்டும்? அசட்டை பண்ணவே கூடாது. எவ்வளோ பயங்கரமான திட்டங்கள்! உங்களுக்கு இருந்த பொசிஷனை விட்டு கொடுக்கூடாது. யார் மூஞ்சில் காரித்து பண்ண கூட கவலைப்பட, தொடச்சிட்டு செய்யணும். அல்லேலூயா. இந்த பக்கம் தொடச்சி, இந்த பக்கம் துப்பு, இந்த பக்கம் தொடச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெக்கம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் தான் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கணும். அல்லேலூயா. யாரை குறிச்சும் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏளன பேச்சுக்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. உடுத்தி கொள்ள வேண்டும். அப்போ ஆரோன் என்ன பண்ணுறாரு? உடுத்தி கொள்கிறாங்க. ஆனால் அந்த 2 பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? தவறுதலாக அந்நிய அக்கினியை கொண்டு வந்துடுறாங்க. தேவன் அவர்களை அடிச்சிடுறார். யார் உண்மையாக ஊழியம் செய்கிறாரோ அவர்கள் தேவன் அனராய்த்துக் கொள்கின்றார். அல்லேலூயா. அந்த பாருங்க அவனுடைய குமாரரில் அவன் பட்டத்திற்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் ஒரு பெரிய பொசிஷனை அந்த பிரிஸ்டுடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பிரிஸ்டுடைய பிள்ளைகள் அந்த பொசிஷனை அவர்கள் கனமாய் நினைக்க வேண்டும். அதை உதாசீனப்படுத்தினா தேவன் அவர்களை மறந்து விடுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான காரியம் ஆண்டவர் சொல்லி தரார் பாருங்க. சரி, அவைகளை 7 நாள் மட்டும் உடுத்திக் கொள்ள அவர்களை 7 நாள் மட்டும் உடுத்திக் கொள்ள கடக்கும். சரி, இப்போ நம்பர்ஸ் சாப்டர் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 3-4 வசனத்திலிருந்து வாசிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் பாருங்க. குயிக்கா வாசிங்க. அபியூவும் சீனாய் வனாந்திரத்தில் அந்நிய அக்னியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்போ நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சபை எந்த காரியத்தை போதிக்கிறதோ அதை பிள்ளைகள் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த நாதாபும் அபியும் என்ன பண்றாங்க? தேவன் போதித்ததை விட்டு விடுகிறார்கள். ஆரோன் சொன்னதை விட்டு விடுகிறார்கள். மோசே சொன்னதை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் அந்நிய அக்னியை, நம்மளுடைய போகிற வாரங்களில் சொன்னால அக்னி அங்கேருந்து எடுத்தா அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆசரிப்பு கூடத்தில் அந்த ஆல்டரில் எடுக்க வேண்டிய அக்னி இருந்து வேறு அக்னியை கொண்டு. அப்போ நான் என்ன அர்த்தம்னா, நம்ம வெளியில் நம்ம இஷ்டத்துக்கு பார்த்து, யூடியூப்பில் பார்த்தது, ஃபேஸ்புக்கில் பார்த்தது, அமெரிக்காவில் இது நடக்குது, ஆப்பிரிக்காவில் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. வேதாகமும் எதை சொல்கிறதோ அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இஷ்டத்துக்கு இப்போ எவ்வளோ மோசமாக பயங்கரமாக இருக்குது. ஆராதனைலாம் ரொம்ப மோசமாகிடுச்சுன்னு போன வாரங்களில் போட்டு காமிச்ச பாருங்க. அதுபோல் ஆண்டவர் இதை பார்த்தீங்களா? கலிஃபோர்னியா அப்படியே பற்றி எரியுது பாருங்க. நினச்சி பார்க்க முடியல. எல்லாம் வீடை விட்டு ஓடுறான். அந்த கிளிப்பிங்கில் பார்த்தா ஆண்டவுடைய பிள்ளைகள் வீடு கர்த்தர் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு. இதுதான் பெரிய உதாரணம். அதில் பரவாயில்ல. ஆண்டவுடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள். அப்போது ஜபம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அபிஷேக தைலத்தை நாம் ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. உலகம் உனக்கு கொடுக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, ஆனந்த். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலியாசரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம். அப்ப அந்த பிள்ளைகள் செய்தபோது அடுத்த பிள்ளைகளை தேவன் தன் ஊழியத்தில் ஈடுபடுத்தி விடுகிறார். அல்லேலூயா. சரி, அப்புறம் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரரை சேர்த்து அவர்கள் ஆசாரியராகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. அப்ப அடுத்த பொசிஷன் பாக்குறாரு. என்னடா அது குழந்தைல என்ன பண்றது? மறுபடியும் லேவி கோத்திரத்தை மறுபடியும் உள்ள கொண்டு வந்துடுறாரு. லேவி கோத்திரத்தை அப்போ என்ன பண்றாரு? இவன் சரியா ஒழுத்துல இப்போ அந்த ஆசாரியங்க பிள்ளைங்கள லேவி கோத்திரத்துல ஒருத்தனை மறுபடியும் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் அடுத்த ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, ஊழியம் ஒரு நாளும் தடைபடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் ஒருவர் ஊழியம் செய்யலைன்னா கர்த்தர் அடுத்தவரை தேவன் ப்ரமோட் பண்ணுவார். அப்போ அந்த ப்ரமோட் பண்ணுற ஆள் தேவனுடைய ஊழியத்தில் வந்து அந்த ஊழியத்தை எடுத்து நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள்
ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லித்தர. என்னென்ன 10 காரியங்கள் சொல்றாரு பாருங்க. 10 காரியங்கள் சொல்ல. அது இப்போ நம்ம பார்க்குறீங்களா 10 காரியங்கள். ஒரு ஆசாரியனுக்கு பிறகு ஆசாரியன் ஆரோன்னு அவனுக்கு கீழே என்ன பண்ணுறாரு, லேவி கோத்திரத்தை இணைச்சிடுறாரு. அப்போ சொல்கிறாரு, அந்த லேவி கோத்திரம் யாரெல்லாம் முதல் குழந்தை பிறக்குதோ அத்தனை பிள்ளைகளும் என்னை சேரும். வெறும் பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஆடு மாடு, பிறகு நிலத்தினுடைய வித்துக்கள் எதெல்லாம் ஃபஸ்ட்டு வருதோ அவை எல்லாம் என்ன பண்ண வேண்டும், தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சட்டத்திட்டத்தை கர்த்தர் கொண்டு வந்து விடுகிறார். சரி, அப்போ ஒன்று இப்போ நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க பாரு. இவங்க பேர் என்னென்னா லேவியர்கள். ஹல்லேலூயா. அந்த லேவியர்கள் யாரெல்லாம் லேவிகள், வாலண்டியர்ஸ் ஊழியம் செய்கிறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிற நீங்கள் எல்லாம் லேவியர்கள். அதில் மூப்பர்கள் கம்யூனிஸ்டாக இருப்பாங்க, அவங்க லேவியர்கள். இப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதில் 10 ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆசீர்வாதம். திடீர்னு ஒரு ஆள் உள்ளே வரக்கூடாது, இது எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக கர்த்தர் செய்கிறாரு. சரி பாருங்க, அப்போ முதல் ரிக்வயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் லேவியர்கள் தேவனுடைய பிரசனத்திலே the record number of Levites served in the Lord's presence at all times. அப்போ லேவியர்கள் தேவனுடைய பிரசனத்திலே காணப்பட வேண்டும். அப்படின்னா யாரெல்லாம் ஊழியம் செய்கிறீங்களோ அவர்கள் நேரத்திற்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. வர்ஷிப் முடிஞ்சு வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடியே வந்துடணும். யார் ஊழியம் செய்கிறீங்க, அருமையான இவங்க சிஸ்டர் நல்லா வசனம் சொல்கிறாங்க, இங்கே கமல் வசனத்தை படிக்கிறாரு, இதெல்லாம் வருது பாருங்கள், எல்லாம் அதில் உள்ளே வரும் பாருங்கள், எல்லாம் வரும். 10 லேவியர்களுடைய 10 அருமையான காரியங்கள் என்னென்ன, தேவ பிரசனத்திலே காணப்பட வேண்டும். நீங்கள் தான் தேவனுடைய பிரசனத்தில் மிக முக்கியமானவர்கள், நீங்கள் முதல்ல வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, லேவியர்கள் ஆசாரியர்களுடைய ஆலோசனைப்படி கீழ்ப்படிந்து கூடாரத்தில் வேலை செய்ய. இப்போ பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அந்த லேவியர்கள் அதை கேட்டு, இதுதான் இப்போ இன்றைக்கி நம்ம திடீர்னு பிரதிஷ்டை பண்ணிங்க, எல்லாம் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணிங்க பார்த்தீங்களா. அதுபோல் அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ, அந்த ஆசாரியர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து லேவியர்கள் என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. 3வது காரியம் பாருங்கள், ஆசாரிப்பு கூடத்தில் வேலை செய்ய அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சமயத்தில் 3வது காரியம் அவர்கள் வேலை செய்ய உண்மையாக இருக்க வேண்டும். 4வது காரியம் பாருங்கள், ஆசாரியர்களுக்கு ஆராதனை முறைமையை கை கொண்டு செய்கிறார்கள். என்னென்னா பார்க்கணும், சிங்கிங் சாம்ஸ்ன்னு போட்டுருக்கு பாருங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள்லாம் ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, பேடு வாசிக்கிறவங்க, கீபோர்டு வாசிக்கிறவங்க, இதே மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுவேன், அவர்கள் அந்த லேவிய லிஸ்ட்டில் வராங்க பார்த்தீங்க. அடுத்து குவாலிஃபிகேஷனில் வந்துடுறாங்க. பாடகர்கள், மியூசிக் வாசிக்கிறவங்க எல்லாம் லேவியர்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடுறீங்க. அடுத்த பொசிஷன், பாஸ்டருக்கு அடுத்த பொசிஷனில் தேவன் உங்களை வைத்து விடுகிறார். அதில் எவ்வளோ பெரிய சிஸ்டம் பாருங்கள், டெரிஃபிக்காக இருக்குது பாருங்கள். ஆண்டுடைய முறைமைகள் அந்த காலத்தில் பார்த்தீங்களா, லேவியர்கள் ஆராதனை முறைமையில் கை கொண்டு ஊழியம் செய்கிறார்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வரலன்னா என்ன நடக்கும், பாஸ்டருக்கு ஒரு பக்கம் கவலைப்படுவார், தேவன் அதற்கு மேலாக கவலைப்படுவார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய காரியம். 5வது காரியம் பாருங்கள், 5 லேவியர்கள் ஆலயத்தினர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பை செய்ய வேண்டும். போன வாரங்களில் நம்ம வாலண்டியர்ஸ்லாம் சொன்னாங்க, அப்பா நாங்கள் அந்த கண்ணாடியை தொடச்சிடறோம். பார்த்தா அந்த கண்ணாடியெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதம்மா, அது உள்ள கைவிட்டுலாம் துடைக்க முடியும், ரொம்ப கஷ்டம், கவலைப்படாதுன்னு அப்புறம் நான் பெயிண்டர்ஸ் கூப்பிட்டு அதுக்கு பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, எல்லாம் புது பெயிண்ட்டு ஒரே நிமிஷத்தில். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த பராமரிப்பு வேலைகளை கரெக்டாக நம்ம பிள்ளைங்க சொன்னாங்க என்கிட்ட, அது நல்லா துடைக்க முடியல பாஸ்டர், ஒரே அழுக்காக இருக்குது அப்படி சொல்லி. அந்த சின்ன காரியம்தான், நம்ம படிக்கட்டில் ஏறி வரும்பொழுது அதை நாம் என்ன பண்ணோம், கவனத்தோடு செய்ய வேண்டும். பார்த்தீங்களா, பராமரிப்பு வேலைகள், கட்டுமான பணிகள். இப்போ சில சேர்த்து பாருங்கள், நிறைய சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த 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 சர்ச்சில் இருக்கிறவங்களே மேசனாக இருந்து பில்டிங் கட்டி முடிச்சிடுறாங்க. அதெல்லாம் அந்த நாட்களில் செய்வாங்க. அதுக்குள்ள ஒரு டீம் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் செய்கிறாங்க லேவியர்கள். 6வது காரியம் பாருங்கள், லேவியர்கள் ஆசாரியர்கள் பாதுகாவலர்களும் ஜாமக்காரர்களாக செயல்படுவார்கள். அப்படியே காட் வேலை செய்வாங்க, எப்படி விழித்திருங்கள். அது போல் அவங்க என்ன பண்ணாங்க, காவலை சுற்றி நிற்பாங்க. இரவு நேரங்கள் ஏதாவது மிருகங்கள் அந்த இதெல்லாம் தள்ளிட போகுதுன்னு சொல்லிட்டு நைட்டுன்னு பணாந்தத்தில் இருக்காங்கள, அந்த சமயத்தில் அந்த செக்யூரிட்டி கார்டு மாதிரி சுற்றி நின்று அந்த ஆலயத்தில், நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விழுவீங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா
இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருவீங்க. அதே வந்து மழை கிழமை பார்த்து பாப்பைக்கு மாலத்தை பார்த்துக்கிட்டு பார்த்தா சர்ச்சுக்கு வருவீங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல சுற்றி நின்று காவலை செய்கிறார்கள். பார்த்தீங்களா, அருமையான ஜாமக்காரரை போல செயல்படுவார்கள். 7வது காரியம் என்னன்னா, லேவியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள். எந்தெந்த வேலையெல்லாம் விடுபட்ட வேலைகள்லாம் அவங்க என்ன செய்வாங்க, இப்போ சப்போஸ் திடீர்னு வந்து சாப்பாடு வந்துடுதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, லேவியர் ஊழியத்தில் ஓடி போயிட்டு அவங்க பரிமாறுவாங்க. ஓடி போயிட்டு அந்த டைமில் வந்து எங்கே அவர் தான் எங்கே பரிமாறால காணும் தேடிட்டு இருக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்து நேரத்தை அந்த அந்த இடத்தினுடைய பிரச்சனை அது புரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க செயல்படுவாங்க. எல்லா வேலைகளையும் செய்வ குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார்கள். 7வது காரியம். 8வது காரியம் என்ன பண்ணுவாங்க, லேவியர்கள் போதிப்பார்கள். அல்லேலூயா. பாரசீஸ், சதுசேயர்கள், பரிசேயர்கள். பார்த்தீங்களா, பரிசேயர்கள் புதிய ஏற்பாட்டில் பரிசேயர்கள் சரிசேயர்கள். அவர்களுடைய வேலை என்ன, போதிப்பது. இப்போ பைபிள் உமன் நம்ம சர்ச்சில் பைபிள் கமல் படிக்கிறாரு. ஒவ்வொரு ஆராதிலும் ஒருத்தவங்க படிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்க பைபிள் படிக்கிறாங்க. அப்போ அந்த போதிக்கிற காரியங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு நியாயம் விசாரிப்பார்கள். நியாயாதிபதிகள், ஜட்ஜஸாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு ஒரு குடும்ப பிரச்சனை ஆகிடுது. அந்த குடும்ப பிரச்சனை பாஸ்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடாது. உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற ஜட்ஜஸ், மூப்பர்கள் என்ன பண்ண, என்னப்பா உனக்கு பிரச்சனை, சரி யார் முதல்ல அடிச்சது, ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறேன், அம்பா நான் சண்டே நான் ஆரம்பிக்கல பாஸ்டர், இவ தான் ஃபஸ்ட்டு ஒரு அரைஞ்சா பாஸ்டர், அதில் சண்டே ஆரம்பிச்சது பாஸ்டர் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போது உடனேம்மா இனிமேல்ட்டு புருஷன் அடிக்கூடாதுமா, கொஞ்சம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணுமா. இல்லை எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கோவக்காரர், அந்த கோவம் தான் எனக்கு வந்துச்சுன்னா இனிமேல் ட்ரை பண்ணிடுறேன் பாஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. இப்படி அதுபோல் என்ன பண்ண வேண்டும், அந்த நியாயமான ஜட்ஜஸ் வேலையை என்ன பண்ணுறாரு, அவர்கள் செய்கிறார்கள். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வருது, நாம் சொல்கிறோம். அப்புறம் 9வது காரியம் என்ன செய்கிறாங்க, ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலமாக இருப்பார்கள். நம்ம சர்ச்சில் நிறைய பேர் ஆதரவற்ற இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க, வந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சபை ஆசாரியர்கள் உதவி செய்ய வேண்டும், லேவியர்கள் உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் லேவியருடைய வேலை. அல்லேலூயா. பஸ்ஸு காசு உடனே இந்த பாஸ்ட் இதெல்லாம் பார்க்க மாட்டா இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. உடனே வந்து உன் கையில் காசு இருக்கும், உடனே ஒரு 10 ரூபா 20 ரூபாய் எவ்வளோ பஸ் டிக்கெட்டு 50 ரூபாய், இந்தம்மா 50 ரூபாய் பஸ்ஸுக்கு போமா, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போமா, நான் 50 ரூபா தரமா, அப்படி அவங்கள என்ன பண்ண வேண்டும், இந்த லேவியர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் எனக்கு வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த வசனம் என்ன, ஒன்று விசாரிப்பற்ற சியோனே. நான் அதை ஒர்ஷிப்பில் எடுத்த பாரு, ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இந்த சாரி வந்து நம்ம சர்ச்சு பிலீவர் ஒருத்தர் கொடுத்தாரு அப்படி சொன்னாங்க. அப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் பார் விட்டுட்டார், நம்ம கை விட்டுட்டாரு, சர்ச்சு பிலீவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் பாஸ்டரை பார்க்காத, அவரை பார்க்காத, கடவுளை பாரு, அவர் அப்புறம் சொன்னாங்க, கடவுள் தான் பாஸ்டர் கொடுத்தாரு. அந்த சர்ச்சு பிலீவருடைய மனசில் பேசி கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு சாரியை கொடுத்தாரு பாஸ்டர் அப்படின்னு அந்த அதெல்லாம் வசனத்துக்கு காரியத்துக்கு கர்த்தர் ஒரு பதிலை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. இது யாருடைய வேலை, ஊழியம் செய்யருடைய வேலை. அல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன பியூட்டிஃபுல். 10வது காரியம் பாருங்க, லேவியர்கள் ஆசாரிப்பு கூட பனிமூட்டங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல உதவியாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அங்கே ஆசாரிப்பு கூட போடுவாங்க, அந்த முள்ளெல்லாம் வெட்டுறாங்க, அதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது கவிஞங்கள அந்த உடன்படிக்கை பெட்டி, சாட்சி பெட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அங்கே நடந்துன்னா ஊசா என்ன பண்ணுறான், அவன் தோல் மேலே சுமந்து போகிறதுக்கு லேவியர்கள் தோல் மேலே சுமந்துட்டு போகணும் அந்த சாட்சி பெட்டியை, உடன்படிக்கை பெட்டி அவங்க வண்டி மேலே ஏற்றுறாங்க. அந்த வண்டி மேலே ஏற்றுனதை போய் மாடு மிரண்ட உடனே தொடக்கூடாது. அவங்களுடைய பொசிஷன் எதுதோ அதுதான். சில பேர் துருத்துரு இருக்கும், துருத்துரு ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவாங்க. அது ஆர்வக்கோளாறு, துருத்துருன்னு இருக்கும். டக்குன்னு ஆண்டவர் சொல்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு விட்டான் பாரு பேதுரு, அவன் ஒரு துருத்துரு, டக்குன்னு காதை விட்டான். ஒரு பட்டயத்தை ஒன்று உரையிலே போடுன்னு சொல்கிறார் பாரு ஆண்டவர். அது போல் நம்ம துருத்துன்னு இருக்கக்கூடாது, நிதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ தான் லேவியர்கள் என்ன பண்ணுறாங்க, எந்த முறைமைகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரோ அந்த முறைமைகளை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. 10 முக்கியமான காரியங்களை லேவியர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தேவன் என்ன செய்கிறாரு, அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சிஸ்டம் மிக மிக முக்கியமான ஒன்று.
இதன் மேலதான் கர்த்தர் சபையை கட்டுகிறார். அழகான திட்டங்களை தேவன் செய்கிறார். தரிசனமுள்ள சபையாய் தேவன் மாற்றுகிறார். உங்கள் குடும்பங்களை தரிசனமுள்ள சபையாக மாற்று. இந்த திட்டங்களுக்குள்ள போகும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பதற்கு ஒரு தடையும் இருக்காது. அல்லேலூயா. தேவன் உங்கள் மேல பெரிய திட்டங்களையும் தரிசனங்களையும் கர்த்தர் வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஆவியானுடைய அப்போ புதிய ஏற்பாட்டில் பாருங்க என்ன நடக்குது. டைமும் ஆகிட்டே இருக்கு. புதிய ஏற்பாட்டில் பாருங்க என்ன நடக்குது பாருங்க. புதிய ஏற்பாட்டில் பார்த்து ஆக்ட்ஸ் புத்தகம் 6ஆம் அதிகாரம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்த பத்தி அங்கம் பார்த்தீங்கன்னா முறுமுறுப்பு. சபை எப்பவுமே முறுமுறுத்துக்கிட்டே இருக்கும். யாரும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சபை அந்த முறுமுறுப்பு அடக்க முடியாது. அப்போ அவங்க சொல்றாங்க, உடனே அவங்க லேவியர்கள் கையில் இதை கொடுத்து விடுறாங்க பாருங்க. சீஷர்கள் பெருகி 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து அப்போ என்ன பண்ணுற இந்த பாஸ்டர்ஸ் யாரெல்லாம் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாங்களோ போதக ஊழியத்தை செல்றோம் அவங்க என்ன பண்றாங்க, சீஷர் கூட்டத்தை வரவழைத்து தேவ வசனத்தை போதியாமல் எனக்கு வேலை தேவனுடைய வசனத்தை போதிக்கிற வேலை, அதுதான் நான் செய்ய வேண்டும். இந்த பந்தி விசாரணைலாம் எங்களால் செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்னு ஒரு ரூல் ஒன்று போடுறாங்க. பழைய ஏற்பாட்டு நாமல லேவியர்களுக்கு எப்படி இருந்தாங்களோ அது போல அந்த ஊழியத்தை மற்றவர்களுக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து அப்ப இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அவங்க 3 குவாலிஃபிகேஷனை கொண்டு வராங்க. ஒரு ஆள் செலக்ட் பண்ணணும்னா அப்படி இருக்கணும். முதல்ல அவன் எப்படி இருக்கணும், ஹோலி ஸ்பிரிட் வாங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாத லீடராக போட முடியாது. ஹல்லேலூயா. அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டவன். பார்த்தீங்களா, அவங்க ஆசாரியன் லேவியன் அப்படி வருது பாருங்க. அதே போல் யார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றப்பட அவர்களை கொண்டு வந்து நிறுத்துங்கள் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, ஞானம் எஜுகேஷனில் பார்க்குறாங்க. நல்லா படிச்சிருக்கானா, அவருக்கு ஞானம் இருக்கா, அறிவு இருக்கா, யூகித்து செய்கிறானா அப்படின்றத ரெண்டாவது குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அவங்களுடைய ஞானத்தை அவர்கள் பார்க்குறாங்க. மூணாவது குவாலிஃபிகேஷன் நற்சாதி. அவனுடைய அந்த சொசைட்டியில் அவன் எப்படி இருக்கான், கெட்ட பேர் வாங்கியிருக்கானா, நல்ல பேர் வாங்கியிருக்கானா, இப்படின்னு அந்த காரியங்களை பார்த்து 3 குவாலிஃபிகேஷன் பார்த்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, லீடர்ஸ் ஆகி நிறுத்துகிறார்கள். அல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாடு. இப்போ பழைய ஏற்பாட்டு காரியங்கள் அப்படியே புதிய ஏற்பாட்டில் வேறே விதங்களில் அவர்கள் செயல்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. அப்போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார், அந்த சந்ததி மேலே தேவ அபிஷேகத்தை தேவன் ஊற்றி விடுகிறார். அந்த சந்ததி எப்படி ஊற்றப்படுது, ஆரோன் மேலே ஊற்றப்படுகிறது, பிறகு ஆரோனுடைய பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுகிறது, அந்த பிள்ளைகள் முன்னால் லேவியர்கள் மேலே ஊற்றப்படுகிறது, அந்த லேவியர்கள் மூலமாக தேசத்திலே ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. அதுபோல் அந்த சிஸ்டத்தை நம்ம கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.